What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. Hi guys, welcome back. என்னடா வித்தியாசமான ஒரு லொக்கேஷன்ல மைக் இருக்கா, ஒழுங்கா கேக்குதா? கேக்குது வித்தியாசமான கேக்குது. எப்படி சொல்றது, உங்களுக்கு நேச்சரோட சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சேர்ந்து வந்திருக்கோம். அண்ட் சரி எல்லாரும் சொன்னாங்க தனித்தனியாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் தான் வந்து வேணாம் வந்தால் ஒன்றா வாங்க அப்படின்னீங்க. சரி ஓகே, ஆமா, டிலே ஆனாலும் சரி பொறுமையாக நல்ல வீடியோவாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் டிலேக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஏன் டிலே, எதுக்கு டிலே, அதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் லைவ் வரும்போது சொல்றோம். இப்போ இப்ப டேரெக்டாக ரீஎன்ட்ரி கொடுப்போம். ஒரு சூப்பரான ஒரு பரிதாப வீடியோவில் இருந்து பார்ப்போமா? ஓகே, ஆக்சுவலி இது நம்மளோட ஃபேவரேட்டு. அதுவும் எனக்கு போன வருஷம் 2024 பரிதாபங்கள் அந்த இது இருக்குல்ல, ராசி பலன், அது போட்டிருந்தாங்க தெரியுமா? நம்ம பேசுவார் இவர் செல்வி மாதிரி. இந்த வாட்டி வந்து வேற ஒருத்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. பார்ப்போமா? நல்லா சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. ரெடி ஸ்டார்ட். நேயர்களே அனைவருக்கும் நம்ம ஆன்மீக சேனலில் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரை இப்பொழுது நம்முடைய நீங்க ஸ்டுடியோவிற்கு பார்த்திருக்கேன்ப்பா. 2025 மிகவும் துல்லியமாக கணித்த ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். இவருக்கு இந்திய அளவிலேயே அறிமுகம் தேவையில்லை, அவ்வளவு மிகவும் பரிச்சயமான ஒரு ஆளு ஜோதிடர். பார்க்க அதே மாதிரி இருக்காரு. எங்களுக்கும் தெரியாது, அப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால சொல்றேன். நானே ஃபேமஸ் ஆகலாம்னு வந்து உட்கார்ந்தா சும்மா நீங்க வந்திருக்கிறார் சூரானம் சுதாகர் அவர்கள். ஆமா ஆமா, வணக்கம் வணக்கம் சார். சார் வணக்கம். 2025 வந்து நீங்க ரொம்பவே வந்து அழகா வந்து கணிச்சு சொன்னீங்க. அப்படியெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் டங்கு 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 நடந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படியே கோபி கேர்ள் மாதிரியே இருக்குல்ல. அதே மாதிரி இந்த வருஷம் 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிற கணிப்பை நீங்கள் சொல்லணும் சார். கணிப்பை கணித்துவோமா? மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த வாய்ஸ் டோன் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பேர் தெரியல. மேஷ ராசி நானும் பார்த்திருக்கேன் வருது, ஆனா பேர் தெரியல எனக்கு. அப்படி சொல்ல எதிர்பார்ப்பீங்க. ஆசமா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கங்க. மேஷ ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்கங்கறாரு. அவ்வளவுதான். 5 நிமிஷம் சந்தோஷமா சொன்னேன் நானு. எல்லாம் கிடையாது, எல்லாம் மோசம் தான். விளங்காது. நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவான். உனக்கு தெரிய வேணாமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதானே? சார் சார் ஓ செயல்பாடு அப்படி இருக்கும்போது என்ன செஞ்ச முடியும்? என்ன சார் இப்படி பேசினா எப்படி சார் பிளானட்ஸ் குழம்புதுமா? பிளானட்ஸ் குழம்புது. இப்போ என்ன நல்லது செய்யறதா கெட்ட செய்யறதா என்ன செய்யறதுன்னு குழம்பிட்டு இருக்கும். ஆனா ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கு. நீங்க போனீங்கன்னா எல்லாரும் வழி விட்டுருவாங்க. எல்லாரும் உங்களுக்காக வழி விட்டு உங்களுக்கு நீங்க போங்க போங்க அனுப்பி விட்டுருவாங்க. போவீங்க நீங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவாரோ? செலிபிரிட்டில ஆமா, அரசியல்ல பெருசா ஆயிடுவாரோ? அதெல்லாம் சைரன் வச்ச வண்டி, அதான் சைலண்ட் வச்ச வண்டி தான். ஆம்புலன்ஸ் டிரைவர் போனீங்கன்னா எல்லாரும் வழி விட்டுருவாங்க. போயிட்டு அவ்வளவு டிராபிக்னால உங்களை வழி விட்டுருவாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் கை கூடுமான்னு கேட்டிருக்காங்க. காதல் கை கூடும், வேற ஒருத்தர் கை கூடும். உங்களுக்கு கூடுறது ரொம்ப கஷ்டம். ஏனால் அது அப்படித்தான். அது நீ பிளானட்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. லவ்லா வராது. இன்னொரு ராசி இருக்கு, அந்த ராசிக்கு பிச்சிட்டு போனா லவ்லாம் திருப்பி உங்ககிட்டே வந்துடும். அப்படியா? ஆமா, திருப்பி போயிடும். அப்படியும் இருக்கு. நெக்ஸ்ட் ராசி போறோம். என்னது? ரிஷபம். ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லபடியான வருஷம், அற்புதமான வருஷம். நல்லா சொல்றீங்க, சூப்பரா சொல்றாரு சார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் சூப்பரா இருக்க போகுது போல. ஆமா, கார் வாங்குவீங்க 4 வீல் தான் இருக்கும். பைக் வாங்கினா 2 வீல் தான். இது என்ன அது அநியாயமா இருக்கு? அதான் பைக் வாங்கினா 2 வீல் தான் இருக்கும், ஆட்டோ வாங்கினா 3 வீல்னு சொல்லுவீங்களா? ஆமா, ஆட்டோ வாங்கினா 3 வீல் தான் இருக்கும். இது நம்ம நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, உங்க தப்பு கிடையாது. இது பிளானட்ஸ் பகவான் செய்யறது எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. மேனுஃபேக்சரோட டிஃபெக்ட் அதெல்லாம் நான் கேட்க முடியாது. அதனால நான் வண்டிதான் இப்படி போவோம். விளக்கமா தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. மிக அற்புதமான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு தெரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சார் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் அந்த ராசி இல்ல. இவ்வளவு பேர் சொல்றாங்க தொழில விட்டு வேற எதுக்கு போங்கன்னு கேட்காம உட்கார்ந்திருக்கேன்ல. ஒண்ணு செய்ய தலை வீதி. நெக்ஸ்ட் ராசி மிதுன ராசி. நேரங்களே பல்லு விளக்கிதான் கான்ட்ராக்ட் போவீங்க. ஒருத்தர் கடவா புள்ள எடுக்கணும்பாங்க, இன்னொருத்தர் பேச மாத்தும்பாங்க, இன்னொருத்தர் பல்ல மாத்துங்க ஃபுல்லா எடுத்துட்டும்பாங்க. ஆனா நீங்க மாத்த வேண்டியது டாக்டர். அது தெரியாம சுத்திட்டே இருப்பீங்க. பல்லு வலி போன படம் இருக்காது. ஊரே சேர்ந்து உங்களை தோத்துருவேன்னு சொன்னாலும், கட்டின மனைவியை உங்களுக்கு கேவலமா பேசினாலும், பெற்ற பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் போனாலும், நீ எல்லாரும் உனக்கு கூட கூட நின்றுட்டு சுத்தி நின்றுட்டு நீ தோத்துருவேன்னு கத்தி கத்தி கூட்டினாலும் கூப்பாடு போட்டாலும் நீ ஒன்ன நம்புங்கிறாரு. நம்பாத. அடுத்த நீ தோத்தா
போவேன். நெக்ஸ்ட் ராசி போ. சார் அடுத்த ராசிக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா சொல்லுங்க சார், அப்பதான் வியூஸ் போகும். கடகமா பூரா தர்தினியம் பிடிச்ச மாதிரி நாசமா போற மாதிரியா பேசுனீங்கன்னா எப்படி சார் பாப்பாங்க? எல்லாரும் நல்லா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம். பாசிட்டிவா சொல்லுங்க சார், கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றேன். இதுல இருந்து பாசிட்டிவா சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றேன், உனக்காக சொல்றேன். ஓகே, அடுத்த ராசி சொல்லுங்க சார். கடக ராசி நேயர்களே, கடகடத்து போன கண்டெய்னர் லாரி மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு ஆமா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, சுத்தி கடனை பூரா அடைச்சிருவீங்க. சூப்பர், இப்பதான் நல்லதா சொல்லிருக்கேன். கடக ராசிக்காரங்களுக்கு தான் 2026ங்கற கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்க. சொல்லுங்க சார். இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க, இத அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியதான். என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்படி சொன்னா எப்படின்னா கடன் வாங்க நிறுத்துங்கடா, கடன் வாங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்துனா நான் என்ன பழிச்சிருமா? இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் இருக்கு. பரிகாரம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கங்க, கடகராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கங்க. எந்த கோயிலுக்கு போகணும்? கோயிலுக்குலாம் போக தேவையில்ல, கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. செலவு என்ன வரவு என்ன இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி பழகுங்க. பரிகாரம்னா அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் போனா கண்ணாடி திரும்ப எப்படிமா வண்டி ஓடும்? கண்ணாடிக்கு வண்டிக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அது மாதிரி பரிகாரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வாழ்க்கை நீ ஒண்ணு நான் மாத்தினதா உண்டு, நீ வெறும் மாத்த முடியாது. டக்குனு பி சேகர் படத்துல வர மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் பாத்துருக்கேன் நான். ஃபேக்ட் நான் சொல்றேன். நான் ஃபேக்ட் சொல்லும்போது கோவம் வரும், டக்குனு தூக்கி அடிக்கலாமான்னு வருவீங்க. ஆனா அது முடியாது, நான் இங்க இருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி சார் என்ன? சிம்ம ராசி. சிம்ம ராசியா? ரொம்ப பிடிச்ச ராசி சிம்ம ராசி நேயர்களே. குளிர்தும் சுடு தண்ணி போட்டு குளிக்கலான்ட்டு போவீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தண்ணி சுடும், ஷாக் அடிச்சுமா. சரி நார்மல் வாட்டர்ல குளிக்கலான்ட்டு போவீங்க, ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். சுல்லுன்னு இருக்கும். சுடு தண்ணி போட்டு குளிர் தண்ணில தந்தா குளிரும்யா, இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரா? இல்ல இத போய் ஜோசியத்துல சொல்லிக்கிறீங்க. இல்ல பட் ட்ரெண்டிங்கா சொல்றேன் நானு. செல்போன் சார்ஜ் போட்டுருப்பீங்க, சுவிட்ச் போட மறந்துருப்பீங்க. ஆமா சார், நானே அப்படிதான் பண்ணிருக்கேன். அதான் நீங்க சிம்ம ராசியம்மா, ஒண்ணும் செய்ய முடியாது. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, தாயத்துக்கு ஆட்டமா ஆடுவீங்க. அது உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. பிளானட்ஸ் கிரகங்கள் முகரைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. லியோ மாதிரி நாங்களும் சிங்கம் சிங்கம் அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப முக்கியமான கேள்வி ஒருத்தர் ஒரு ராசிக்காரர் கேட்டிருக்காரு. அதாவது பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்கிட்டு வர்றப்ப போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும்னா ஈசிஆர் வழியா வரணுமா இல்ல திண்டிவனம் செங்கல்பட்டு வழியா வரணுமான்னு கேக்குறாங்க. எல்லா கேள்வி கடையிலே கேட்பீங்க, போலீஸ் பிடிப்பாங்களான்னு. பிடிக்காதுன்னு பொய்யா சொல்லுவாங்க. பகல்ல போனா பிடிக்காது, ராத்திரி போனா பிடிக்காதுமா. எப்ப போனாலும் போலீஸ் பிடிக்கும், புடிச்சு தண்டை கட்ட வேண்டியது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் சிக்கிறேன்ல, 2 ஃபுல்லுக்கு தண்டை கட்டிட்டு வந்தேன் நானு. அந்த காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னையிலே வாங்கிடலாமான்னு தோணுச்சு. வேஸ்ட், போனா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறமான்னு இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப அழகான ராசி கன்னி ராசி. கன்னி ராசி ரொம்ப கன்னிங்கான ஆட்கள் இவங்க. கன்னி ராசிக்காரங்க கன்னிகள் மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கன்னிகளை பார்த்தா மேல தாவரத்துக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரியான ராசிகள் இது அப்படின்னு ஊருக்குள்ள வந்து ஒரு புரளி கிளம்பிக்கிட்டு அவன்கிட்ட போய் கேஸ்னாதான் தெரியும். அறதையா அழுவாங்க. லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிடுச்சு, சரி விட்டுட்டு என்ன விட்டு போன பொண்ணு லவ் பண்ணணும்னு பார்த்தா அந்த பொண்ணு இது பண்ணிட்டு போயிடும். நான் வந்து கன்னி ராசியில இருக்கேன், ஒரு பொண்ணை லவ் பண்றேன், சரிமா கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பா ஆகும், இதுல என்ன சந்தேகம்? கேட்டுக்கங்க, நல்லா தைரியமா இருங்க, மனசை கைவிட்டுறாதீங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகும், உங்களுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் ஆகும். கல்யாணம் கண்டிப்பா ஆகும். என்ன சார் ஏமா அப்ப என்ன அவங்க அப்ப லவ் மேரேஜ் ஆவாதா? லவ் மேரேஜ் தான்மா. அந்த பொண்ணு லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இவங்க இப்போ ஒன் சைடு லவ் மாவன். நான் சொன்னல கன்னி ராசி நேரம் நீங்க கன்னி நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, அதுல ஒண்ணும் கிடையாது. ஒன் சைடுல ஒண்ணும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். சார் இந்த ராசிக்காரர் கேட்டிருக்காரு 2002 மாடல் 2 வீலரா, பெட்ரோல் வண்டியா, சரி முந்தி எல்லாம் 70-80 கிலோமீட்டர் ஓடும், 50 கிலோமீட்டர் தான் ஓடுது, மைலேஜே தரல. சரிமா, செல்லுல போடலாமா வாரத்துல போடலாமான்னு கேக்குறேன். எடைக்கு போடுங்க, ரொம்ப சிறந்தது எடைக்கு போடுவது. சார் என்ன சார் நக்கலா பேசிக்கிறீங்க? என்ன நக்கலா பேசுறீங்க? என்ன கேட்க கிடையாது. நான் ஜோசிக்காரன் பைக் மைலேஜ் தர மாட்டேங்கிறேன். இப்ப கார் க்ளீன் பண்ணி போறதுனா இன்ஜினியரா இல்ல மெக்கானிக்கா? அப்ப டாக்டர் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் சொன்னீங்க. இப்ப டாக்டருக்கு அலஸ்டாலஜி சம்பந்தம் இருக்குமா? அதனால தான் சொல்றேன் நானு. துலாம் ராசியில இருந்து கேக்குறேன். துலாம் ராசி நேயர்களே, இது வச்சிருப்பாங்க தராசு. தராசு தான் அவங்களுக்கு ராசியே தராசுமா. அவங்க கண் பார்வையிலேயே அளந்துருவாங்க. கரெக்டா பேரம் பேசி வாங்குவாங்க. 300 ரூபாய் சொன்னா கூட அதை 30 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க கூட திறமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா 30,000 ரூபாய் பைக்கை தொலைச்சிருவாங்க. வாங்கிட்டு திருப்பி வந்து பேரம் பேசுற ஆசையில வீட்டுக்கு வந்து பார்த்தா பைக் இருக்காது, அந்த மாதிரி தொலைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ராசி ரொம்ப ஆள்களை எடை போடக்கூடிய ராசி இவங்க. ஆள் எப்படி நல்லவங்கள கெட்டவங்களான்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. 100% கரெக்டாக எடை போடக்கூடிய ராசி துலாம் ராசி. ஆனா என்ன, நல்லவன் எடை போட்டு வச்சிருப்பீங்க, அவன் கெட்டவனா இருப்பான். அப்ப கெட்டவன் எடை போட்டவன் கெட்டவனா இருப்பான். இன்னும் சொல்ற வாழ்க்கை ஸ்கூலியா போயிடும். உங்க நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, அதை யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக வாழக்கூடிய ராசி. இவங்க ஏமாந்து போயிடுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்காக சொல்றேன் நான். துலாம் ராசி நண்பர்களே பிடிங்க, நல்லபடியா வாழுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ராசி
வந்துடுச்சுல. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசியா? தேல் ராசி. அது தேல் இருக்கும், ராசியிலேயே தேல் இருக்கு. கொடுக்கு மாதிரி உங்களுக்கு வாய் தான் போட்டு விஷம் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா விஷம் வந்து இது கொடுக்கல தான் விஷம். மத்த இடங்கள் எல்லாமே நல்ல புரோட்டீன்ஸ். சைனால நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க என்னமா பண்ணிருக்காங்க? இல்ல நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க பார்த்தா இது சொல்றீங்க. அதான் விருச்சக ராசி ரொம்ப நல்ல ராசி, புரோட்டீன் நிறைய உண்டு. அதாவது அவங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா போதும். கொடுக்கு மாதிரி இருக்கிற அந்த சின்ன விஷத்தன்மை பண்ணா மிச்சதெல்லாம் நல்லதுன்றீங்க. ஆமா, உடம்பெல்லாம் விஷம் கிடையாது, அங்க மட்டும் தான் விஷம். சார் அதே மாதிரி விருச்சக ராசியில இருக்கவங்க தொழில் பண்ணலாமா? தொழில் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா இல்லீகல் பிசினஸ் பண்ணக்கூடாது. 10 மணி 10 மணிக்கு மேல செல்போன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வியாபாரம் வேண்டாம். மத்த வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும், பணம் தான் வராது. தனுஷ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். தனுஷ் வந்து அப்புறம் வந்து ஹிந்தில ஒரு படம் பண்ணாரு. அடுத்து ஒரு படம் வந்து ராப் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. வடச்சென்னை 2 போனான்னு பாக்குறேன், ஆனா பண்ண மாட்டாரு. சார் சார் தனுஷ் ராசி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். தனுஷ் ராசி எனக்கு தெரியாதுமா, அவட்ட தான் கேட்கணும். போயிட்டு என்கிட்ட கேக்குறீங்க, மெண்டல் மாதிரி பேசிக்கிறீங்க. தனுஷ் ராசின்னு ஒன்னு இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. தனுஷ் ராசியா? தனுஷ் ராசி இந்த வில்லு டைப் மாதிரி அந்த ராசி. சொல்றேன். தனுஷ் ராசி நேர்கள் கரெக்ட்டா குறி பாப்பாங்கம்மா. டைட்டா பாப்பாங்க. ஸ்ட்ரைட்டா பண்ணா பேக்ல போவும் அம்பு. லெஃப்ட்ல போறது ரைட்ல போகும், ரைட்ல போறது லெஃப்ட்ல போகும். நினைச்சது நடக்காது, உருப்படாது, நாசமா போகும். நெக்ஸ்ட் மகரம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி ரொம்ப அற்புதமான ராசி. கூரையை பிடிச்சிட்டு கொட்ட போதுமாங்க. அந்த மாதிரி பண மலையில் நினைய தயாரா அப்படின்னு கேக்குற மாதிரியான ராசி, அற்புதமான ராசி. நீங்க வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போவீங்க, ஒரு டிராபிக் போலீஸ் கூட உங்களை பிடிக்க மாட்டான், ஆளே இருக்க மாட்டாங்க ரோட்ல, ஃப்ரீயா இருக்கு ரோடு. நீங்க ஹெல்மெட் போடாம பீடி அடிக்க சைட்ல போலான்னு போவீங்க, அங்க போலீஸ் நிப்பாங்க, கரெக்டா உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. நேரம் அப்படி உங்களுக்கு இருக்கு, வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாம் தெரியா போயிடும். உளுந்தூர்பேட்டையில இருந்து இந்த ராசிக்காரர் கேட்டிருக்காரு சார், லாட்டரி சீட்டுனால மேல போக முடியுமா? மேல போக முடியாது, உள்ள வேணா போகலாம். லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கு, நம்ம ஊர்ல வந்து தடை பண்ணிட்டாங்க. நீங்க அங்கதான் வாங்க முடியும், அங்கதான் இது பண்ண முடியும், இங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. லாட்டரி எல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, அது வேஸ்ட். எல்லாம் மாயை. வாங்கிருச்சுன்னு காமிக்கிறது பூரா உங்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காக ஒரு டாக்டிக்ஸ். என்னது கும்பராசி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குன்றாங்களே எல்லாரும். கும்பராசி எல்லாம் பேப்பர்ல பார்த்தா 90 மார்க். ஆமா சார், நல்லா இருக்காங்கன்றாங்க. கும்பராசி தான் ரூல் பண்ண போறாங்களா? எல்லாம் பொய், ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட ஒருத்தர் தனியா அவனு சொல்லணுமா உங்களுக்கு? நல்லா நீங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இன்டர்நெட்டை உங்களால செலக்ட் பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கவர்மெண்ட் இன்டர்நெட்னு ஒன்னு இழுப்பீங்க, கவர்மெண்ட் இருக்கும், இன்டர்நெட் இருக்காது. சரி, இவன் தான் இப்படி இருக்கான், கேர்டெலுக்கு போறேன்ட்டு போவீங்க. கேர்டெல் நல்லா இருக்கு, கேரே பண்ண மாட்டான். கேர்டெல் இப்படி இருக்கான், பாத்வே போறேன்ட்டு போவீங்க. பாத்வே வரைக்கும் வருமா? அவன் பாத்துக்கிட்டே இருப்பான், ஒண்ணும் செய்ய மாட்டான். சரி, இவன் தான் இப்படி இருக்கான், பாத்வே போவீங்க. அவன் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டான். சரி, இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, ஏர் ஃபைபர் போறேன்டா அப்படின்னு போவீங்க. ஆமா, தனியா இழுத்துக்கலாம்ல. தனியா இழுக்கலாம். 5G டவரே நெட்வொர்க் உங்க ஏரியால கிடையாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்டார்லிங்க் இழுக்கலாம்ல. 8000 பில் நெஞ்ச பிடிச்சு உட்கார்ந்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ராசிக்கு போறோமா? ஆமா, வைஃப் எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா? ஏமா வைஃபையே செலக்ட் பண்ண முடியலன்னு இருக்கேன், வைஃப் பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க. மறந்துரு. நெக்ஸ்ட் இதுதான் சார் ஃபைனல். இதோட வீடியோவை முடிக்கிறோம். ஓகே. மீன ராசி எப்படி இருக்கும்? மீன் மாதிரி துள்ளுவாங்களா, இல்ல மெரினா பீச்ல வறுத்த மாதிரி வறுத்துருவாங்களா? நீங்க சொல்லுங்க. மீன ராசி நேயர்களே, சட்டி இருந்தா சட்டி பத்தாது, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. 70% மீன் வரும்னு நினைச்சேன் அப்படின்னு இருக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்க நேரம் அப்படி இருக்கு. மீனம் உங்களுக்கு போக போகுது மானம், இதற்கு சாட்சி அந்த வானம். சார் எதுக்கு டிஆர் மாதிரி பேசுறீங்க? என்ன அந்த டிஆர் மாதிரி ராசி அப்புறம் நல்லதா சொல்லுங்க சார். மீன ராசிக்காரங்க நல்லது நிறைய நடக்கும், கெட்டதும் நிறைய நடக்கும், ஒண்ணும் அவாய்ட் பண்ண முடியாது. இஞ்சி தண்ண குரங்கு பாத்திருப்பீங்க, கல்ல முழுகுன குரங்கு பாத்திருக்கீங்களா? கண்ணாடியை போய் பாருங்க, மீனராசி நேயர்கள் பாருங்க, அப்படியே உருவத்தை அப்படியே காட்டும் பாருங்க. வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் பல ரணங்கள் இருக்கும். வெளியே சொன்ன நம்ப மாட்டாங்க, கேள்வி பேசி திரிவாங்க. தொழில் ஏதாவது பண்ணலாமா? தொழில் பண்ணலாம், இவங்களை வச்சு தொழில் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இல்ல அந்த தொழில் இல்லமா, இது இந்த தொழில். இவங்களை வேலை எல்லாம் சொல்றேன் நான், ஒரு கம்பெனில வேலைக்கு போய் வேலை செய்யலாம் அப்படி சொல்றேன் நான். உங்க சொந்த தொழில் எல்லாம் வேணாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் விளையாட போறோம். 12 ராசியை சொல்லுவேன், அதுக்கு மார்க் நீங்க போடணும். ஓகே ஓகே. மேஷம் 60 மார்க், ரிஷபம் 50 மார்க், மிதுனம் 30 மார்க், ஃபெயிலா, கடகம் 40, டெஸ்பாஸ் சிம்மம் 50, கன்னி 60, துலாம் 0. இது ஜீரோவா? விருச்சிகம் 70 மார்க். 70 மார்க்ஸா? ஆமா. தனுசு 25, மகரம் 34. சார் ஒரு மார்க் இருந்தா பாஸ் பண்ணிடுங்க. பாருங்க சார், பேப்பரை திருப்பி பாருங்க. இல்ல பேப்பரா திருப்பி முடியாது, ஒண்ணும் கிடையாது, உள்ள ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க சார். வேணா இது அசெம்பிளி வாங்க, நான் போடுறேன் நான். கும்பம் 90 மார்க்ஸ், -90.
எக்ஸாம்க்கே வரலாம் வேஸ்ட் அது. வேற ராசிங்க சொல்லுமா? அவ்வளவுதான் இருக்கு. ராசி அவ்வளவுதான். அவ்வளவுதான். 2026 எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து நான் கேக்குறேன் சார். எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. ஒரே வார்த்தை, நான் ஒரே எழுத்துல சொல்றேன் நானு. எப்படி? அவ்வளவுதான். சொல்லலாம் ஒரு வீடியோ எடுக்கலாம் கூப்பிட்டா இப்படி தர்த்தினி பிடிச்ச மாதிரி பேசிய தர்த்தினி பிறந்த தர்த்தினியமே எவன் உட்கார்ந்து வீடியோ பார்ப்பேன். இப்படிலாம் பேசினா இவனா பாப்பான விளங்குமா? நான் சொல்லி என்ன போது, நீ சொல்லி என்ன உழைச்சா வரப்போகுது காசு. உழைப்ப பார்க்கணும், ஃபியூச்சர் பிளான் பண்ணி கரெக்டா போகணும். அதை விட்டுட்டு ராசியை பார்த்தா வந்துருமா? என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் போன தடவை அப்படிதான் நல்லா சொன்னேன். அந்த சேனலே இப்ப இல்ல. இப்ப இந்த சேனல் வந்திருக்கேன். ஆக்சுவலி இவர் வந்து நான் எங்கேயோ பாத்திருக்கேன், நான் நிறைய பாத்திருக்கேன். இது பாசிட்டிவான சொல்ல மாட்டாரு, அந்த அளவுக்கு நோட் பண்ணதில்ல. என்னது மட்டும் பார்ப்பேன். இது இவர் டோனும் நல்லா தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இவரோடதும் நல்லா இருக்கும். இதை விட என்ன செல்வி போன வாட்டி எடுத்தது செம்மையா இருந்துச்சு. இது டோன் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். என்னது? நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும். என் போன் ஒன்ட்டு தான் இருக்கு. நடுவில் சில நாட்கள் வீடியோ போட முடியாம போயிடுச்சு. பட் ஆனா அதுக்கு நடுவில் நிறைய எங்க எல்லா பொண்ணும் ஒட்டுக்க ஓடுது. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு அந்த விஷயங்கள் பற்றிலாம் கலெக்டிவா பேசணும்னு எனக்கும் ஆசை தான். தலைவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அத பத்தி பேசணும்னா நாங்க அது நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை பத்தி வீடியோ நம்ம போட்டிருப்போம். பட் ஆனா இந்த விஷயங்கள்ல மாட்டினால போட முடியாம போயிடுச்சு வீடியோஸ். ஆக்சுவலா நாங்களே அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய ஸ்பீச் இருந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய இருக்கு, ஆனா எங்களால பண்ண முடியலையா, ஐயோ என்னடா இந்த டைம்ல நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோவா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. பாய்.